ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எய்ம் ஜாப்ஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோவில் சிசிஆர்ஏஎஸ் ரெக்ரூட்மெண்ட் பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். இந்த டிபார்ட்மெண்ட்லேருந்து அசிஸ்டண்ட், கிளர்க், எம்டிஎஸ் போன்ற பல்வேறு பதவிகளுக்கு வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. இந்த இதில் பார்த்திங்கன்னா மொத்தமாக ஒரு 394 வேக்கன்சி இருக்குது. ஆனால் நம்ம அதில் ஒரு 4 போஸ்ட்டு தான் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த டிபார்ட்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா சென்னையிலே 2 ஆஃபீஸ் இருக்குது. ஸோ நம்ம ஹோம் போஸ்டிங்கும் இருக்குது. ஸோ ஃபுல் டீட்டெயில்ஸும் இந்த வீடியோவில் பார்த்துடலாம். போஸ்ட் டீட்டெயில்ஸ், எலிஜிபிலிட்டி, செலெக்ஷன் ப்ராசஸ், எக்ஸாம் பேட்டர்ன், சிலபஸ்னு A to Z இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுக்கு நான் தரேன். இப்போ ஃபஸ்ட் போஸ்ட் பார்த்தீங்கன்னா அசிஸ்டண்ட். இது ஒரு குரூப் பி லெவல் போஸ்ட்டு. நம்ம சிஜிஎல் எக்ஸாமில் எழுதிட்டு போகிறோம்ல, லெவல் 6 போஸ்ட்டு, அதுக்கு ஈக்குவலான போஸ்ட் தான் இது. ஆஃபீஸில் மட்டும் ஒர்க் இருக்கும், எந்த ஃபீல்டு ஒர்க்கும் இருக்காது. ஏஜ் பார்த்தீங்கன்னா 30 இயர்ஸ்க்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணணும். செகண்ட் போஸ்ட் பார்த்தீங்கன்னா அப்பர் டிவிஷன் கிளர்க்கு. இதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம சிஜிஎல்லில் இருக்கிற போஸ்ட்டு தான். ஆனால் இது ஒரு லெவல் சி போஸ்ட்டு. லெவல் 4 பே கமிஷனில் லெவல் 4 பே கொடுப்பாங்க. 27 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்த போஸ்ட் பார்த்தீங்கன்னா லோயர் டிவிஷன் கிளர்க்கு. இது நம்ம சிஹெச்எஸ்எல் எழுதி போகிறோம்ல, அதுக்கு ஈக்குவலான ஒர்க்கு. குரூப் சி லெவல் போஸ்ட் தான். இதுக்கு லெவல் 2 பே கொடுக்குறாங்க. 27 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா எம்டிஎஸ். இது ஒரு குரூப் சி லெவல் போஸ்ட்டு. இது ஒரு லெவல் 1 பே போஸ்ட்டு. இதுக்கு பார்த்திங்கன்னா 27 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம். இதில் இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா 10த்தும் கொடுத்துருக்காங்க, ஐடிஐ குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. 10த்துக்கு பார்த்திங்கன்னா ஒரு 72 வேக்கன்சி சம்திங் இருக்குது. இப்போ ஐடிஐக்கு பார்த்திங்கன்னா 107 வேக்கன்சி இருக்குது. மொத்தமாக 179 வேக்கன்சியாக இருக்குது. பின்னாடி பார்க்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எலிஜிபிலிட்டி. அசிஸ்டன்ட் குரூப் பிக்கு பார்த்தீங்கன்னா டிகிரி முடிச்சிருக்கணும். கம்ப்யூட்டரில் ப்ரொஃபிஷியன்சி இன் கம்ப்யூட்டர் தெரிஞ்சிருக்கணும். அப்புறம் அப்பர் டிவிஷன் கிளர்க்கு நீங்கள் டிகிரி மட்டும் முடிச்சிருந்தாலே போதும். அப்புறம் லோயர் டிவிஷன் கிளர்க்கு 12th முடிச்சிருக்கணும். அப்புறம் ஸ்கில் டெஸ்ட் கண்டிப்பாக வைப்பாங்க. ஸோ 35 வேர்ட் பெர் மினிட் வந்து நம்ம டைப் பண்ண தெரிஞ்சிருக்கணும். எம்டிஎஸ்க்கு பார்த்தீங்கன்னா 10th இல்லைனா ஐடிஐ. நான் சொன்ன மாதிரி 10th இல்லைனா ஐடிஐ. 10th முடித்தவங்க 10th குவாலிஃபிகேஷன் போடுங்க. ஐடிஐ முடித்தவங்க உங்களுக்கு என்ன குவாலிஃபிகேஷனோ அதுக்கேற்ற மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்தளவுக்கு ஃபஸ்ட்டு கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம் இருக்குது. அதுக்கப்புறம் ஸ்கில் டெஸ்ட்டுக்கு அப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அப்போ மெரிட் லிஸ்ட். சிபிடி பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டிலே எழுதிக்கலாம். நம்ம சென்னையிலையும் பாண்டிச்சேரிலையும் இருக்குது. திருவனந்தபுரமும் கொடுத்துருக்குறாங்க. திருவனந்தபுரத்தில் என்னென்னா திருவனந்தபுரம் ஆர் கொச்சின் போட்டிருக்கு. ஸோ 2ல் எது போடுவாங்கன்னு தெரியல. ஸோ அதனால் நீங்கள் பார்த்து உங்களுக்கு எது ஓகேவோ அதுக்கு தகுந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. நான் லாஸ்ட்டில் உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் சொல்கிறேன். போஸ்ட் வைஸ் வேக்கன்சி பார்த்தீங்கன்னா அசிஸ்டண்ட்க்கு டோட்டலாக 13 வேக்கன்சி இருக்குது. யூடிசிக்கு 39 வேக்கன்சி, எல்டிசிக்கு 37 வேக்கன்சி, எம்டிஎஸ்க்கு 179 வேக்கன்சி. இந்த 179 வேக்கன்சி 2ஆக பிரியுது, 10th ஐடிஐன்னு. அதை நீங்கள் ஃபுல்லாக பார்க்கணுன்னா நோட்டிஃபிகேஷனில் செக் பண்ணிக்கோங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா எக்ஸாம் பேட்டர்ன். இந்த எக்ஸாம் பேட்டர்னில் நம்ம சிஜிஎல் லெவல் என்ன சொன்னாலும் மார்க் வந்து 2 மார்க் அப்படிங்கிறது கிடையாது. நெகட்டிவ் மார்க் 0.5 மார்க்குங்கிறது கிடையாது. அதுலேருந்து கொஞ்சம் வேரி ஆகுது. பார்த்திங்கன்னா மேத்தமேட்டிக்ஸ்லேருந்து 40 கொஷின் கேட்குறாங்க, 20 மார்க்கு. ரீசனிங்லேருந்து 30 கொஷின் கேட்குறாங்க, 30 மார்க்கு. இங்கிலீஷ்லேருந்து 40 கொஷின் கேட்குறாங்க, 20 மார்க்கு. ஜென்ரல் அவேர்னஸ்லேருந்து 20 கொஸ்டின்லேருந்து கேட்குறாங்க, 20 மார்க்கு. கம்ப்யூட்டர்லேருந்து 10 கொஷின் கேட்குறாங்க, 10 மார்க். மொத்தமாக 140 கொஷின், 100 மார்க்கு. 2 டாபிக் வந்து பார்த்திங்கன்னா 0.5 மார்க் தான் கொடுத்துருக்காங்க. இதில் இப்போ நெகட்டிவ் மார்க் என்னென்னு பார்த்தீங்கன்னா 0.25 தான் நெகட்டிவ் மார்க்கு. ஸோ இது ஒரு நல்ல சான்ஸ் தான், எல்லாருமே பயன்படுத்திக்கோங்க. ஏன்னா இது வந்து ஒரு குரூப் பி லெவல் போஸ்ட்டு. சிஜிஎலுக்கு ஈக்குவலாக, சிஜிஎல் எவ்வளோ கஷ்டம் நமக்கு தெரியும். 2 எக்ஸாம் எழுதணும், எல்லாமே போட்டி எல்லாமே இருக்குது. இப்போ இந்த நோட்டிஃபிகேஷனை பற்றி ஒரு தகவல் சொல்கிறேன். என்னென்னா இந்த நோட்டிஃபிகேஷனோட அப்ளை டேட் வந்து பார்த்திங்கன்னா செப்டம்பர் 5ஆம் முடிய வேண்டியது. ஆனால் நிறைய அவங்களுக்கு அப்ளிகேஷன் வராததுனால செப்டம்பர் 22 வரைக்கும் தள்ளி வச்சுருக்குறாங்க. ஸோ நம்ம இந்த 10 நாள் இன்னும் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இந்த 10 நாளில் நீங்கள் யோசிக்காதீங்க. உங்களுக்கு எதுக்கு எலிஜிபிளாக இருக்கீங்களோ அந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுங்கள். கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா போட்டி ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. அதனால தான் அவங்க அப்படியே 1 மந்த் கிட்ட அவங்க எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் அதை வச்சு கூட நீங்கள் யோசித்து பார்த்துக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா யூடிசிக்கும் அதே தான், 0.25 மார்க் தான் நெகட்டிவ் மார்க்கு.
ஜென்ரல் இங்கிலீஷ்லேருந்து 30 கொஸ்டின், இன்டெலிஜென்ஸ்லேருந்து 30 கொஸ்டின், ஆப்டிடியூட்லேருந்து 40 கொஸ்டின், அவேர்னஸ்லேருந்து 40 கொஸ்டின். இதுக்கும் 0.25 மார்க் தான் நெகட்டிவ் மார்க். அப்புறம் எல்டிசிக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சிஜிஎல் பேட்டர்ன்லேருந்து 25 கொடுக்குறாங்க. ஆனால் 1 மார்க் தான், 1 மார்க் எக்ஸாம். இதுக்கும் 0.25 மார்க் தான் நெகட்டிவ் மார்க்கு. அப்புறம் எம்டிஎஸ்க்கும் நம்ம சிஜிஎல் உள்ள சிலபஸ் தான். ஆனால் இங்கே என்னென்னா நோ நெகட்டிவ் மார்க். எம்டிஎஸ் போஸ்ட்டுக்கு மட்டும் நெகட்டிவ் மார்க் கிடையாது. ஸோ நம்ம 100 கொஸ்டினுமே அட்டன் பண்ணிட்டு வரலாம். சிலபஸ் பார்த்திங்கன்னா நம்ம சிஜிஎலுக்கு என்ன படித்தோமோ அதே தாங்க. புதுசாக பார்க்குறவங்க, சிஜிஎல் சிலபஸ் தெரியாதவங்க இந்த இதெல்லாம் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ரீசனிங்லேருந்து இதை தாண்டி பெருசாக கேட்க மாட்டாங்க. நம்ம சிஜிஎல்லில் புது டாபிக் படிக்கிறோம்ல, அந்த மாதிரி அளவுக்குலாம் அதில் கேட்க மாட்டாங்க. இதோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எதுவும் எனக்கு இப்போ வரைக்கும் கிடைக்கல. நான் தேடி பார்த்த அளவுக்கு கிடச்சிச்சின்னா கண்டிப்பாக நான் டெலிகிராம் சேனலில் அப்டேட் பண்ணுறேன். லாஸ்ட்டாக 2018 ஒரு லோயர் டிவிஷன் கிளர்க்குக்கு மட்டும் எக்ஸாம் நடந்திருக்கு. மிச்ச போஸ்ட்டுக்கு நடந்துச்சா என்னென்னு எனக்கு தெரியல. லோயர் டிவிஷன் கிளர்க்குக்கு மட்டும் நான் பார்த்த வரைக்கும் இருந்துச்சு. ஆனால் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எதுவும் கிடைக்கல. கிடைச்சா கண்டிப்பாக நான் அப்டேட் பண்ணுறேன். ஆனால் என்னை பொறுத்தளவுக்கு நீங்கள் சிஜிஎலோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அட்டன் பண்ணாலே இந்த எக்ஸாமுக்கு போதுமான அளவு தான். எம்டிஎஸ் படிக்கிறவங்க எம்டிஎஸ் கொஸ்டின் அட்டன் பண்ணுங்கள். இல்லைனா செலெக்ஷன் போஸ்ட்டோட 10th லெவல் போஸ்ட் அந்த கொஸ்டின் அட்டன் பண்ணி பாருங்கள். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பெரும்பாலும் அந்த செலெக்ஷன் போஸ்ட்டோட 10th லெவல் போஸ்ட்டுக்கான கொஸ்டின் நீங்கள் அட்டன் பண்ணாலே எம்டிஎஸ்க்கு ஓரளவுக்கு மார்க் எடுத்துடலாம். ரீசனிங்க்கு இந்த டாபிக் எல்லாம் நீங்கள் ஃபுல்லாக கவர் பண்ணிக்கோங்க. எம்டிஎஸ் படிக்கிறவங்க மட்டும் காலண்டரும் அப்புறம் அனாலிட்டிக்கல் ரீசனிங் உங்களுக்கு பெருசாக கேட்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் அதெல்லாம் பார்த்துக்கோங்க. மேக்ஸில் பார்த்தீங்கன்னா அரித்மெட்டிக் அட்வான்ஸ் 2 இருக்குது. நம்ம சிஜிஎல்லில் என்ன படித்தோமோ அதே தான். புதுசாக நீங்கள் இந்த எடிக்கடி பேட்டர்னில் அந்த இதெல்லாம் நீங்கள் படிக்கணும் எந்த அவசியமும் இல்லை. நீங்கள் சிஜிஎல் இப்போ டிசிஎஸ் பேட்டர்னில் படித்தா மட்டுமே போதும். உங்களுக்கு அங்கே இருந்தால் அதில் இருந்த மாதிரி தான் கேள்வி வரும். இன்னும் சொல்லப்போனால் நோட்டிஃபிகேஷனில் பார்த்தீங்கன்னா அசிஸ்டண்ட்டுக்கு வந்து சிஜிஎல்லேருந்து நீங்கள் சிஜிஎலோட சில எக்ஸாம் பேட்டர்ன் தான் அப்படியே நாங்கள் கேட்க போகிறோங்கிற மாதிரி அதில் போட்டிருக்கோம். நீங்கள் ஒரு வாட்டி நோட்டிஃபிகேஷனில் செக் பண்ணிங்கன்னா தெரியும். அதுக்கப்புறம் தான் இன்னொரு நோட்டிஃபிகேஷன் விட்டு இல்லை நாங்கள் புதுசாகவே கொடுக்குறோன்னு சொல்லி ஒரு எக்ஸாம் பேட்டர்ன் விட்டாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா மேத்தமெட்டிக்ஸில் ரேஷியோ, ப்ரொபோர்ஷன், பெர்சன்டேஜ், ப்ராஃபிட் அண்ட் லாஸ், ஆவரேஜ், சிம்பிள் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், இன்ஸ்டால்மெண்ட்டு, டைம் அண்ட் ஒர்க்கு, நம்பர் சிஸ்டம் சிம்பிளிஃபிகேஷன், டேட்டா இன்டர்பிரிட்டேஷன், மென்சுரேஷன், ட்ரிக்னாமெட்ரி, ஜாமெட்ரி, அல்ஜிப்ரா, கோஆர்டினேட் ஜாமெட்ரி, ப்ராபபிலிட்டி, இது எல்லாமே இருக்குது. எம்டிஎஸ்க்கு வந்து நீங்கள் அப்படியே டேட்டா இன்டர்பிரேஷன் தூக்கிடலாம். அந்த அட்வான்ஸ் மேக்ஸ் ஃபுல்லாகவே ட்ரிக்னாமெட்ரி, ஜாமெட்ரி, கோஆர்டினேட் ஜாமெட்ரி இது எல்லாத்தையும் தூக்கிடலாம். ஸோ மேக்ஸில் இவ்வளோ தான். இதையும் ஒரு புதுசாக பார்க்குறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் இங்கிலீஷில் எல்லாருக்குமே தெரிஞ்சதான் வொக்காபுலரியும் கிராமர் மட்டும்தான். கிராமரில் க்ளோஸ் டெஸ்ட்டு, ஃபில்லிங் த பிளாங்க்ஸ், எரர் ஸ்பாட்டிங், பேராஜம்பிள்ஸு, ஆக்டிவ் வாய்ஸ், பேசிவ் வாய்ஸ், நரேஷனு, இது கூட நீங்கள் வந்து பிக்யூஆர்எஸ் தெரியும்ல, அதுவும் நீங்கள் பார்த்துக்கோங்க. அப்புறம் அந்த ரீடிங் காம்ப்ரஹென்ஷன் அதையும் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நமக்கு ரீடிங் காம்ப்ரஹென்ஷனாக இல்லை க்ளோஸ் டெஸ்ட்டாங்கிற கன்ஃபியூஷன் இப்போ வரைக்கும் இருக்குது. ஏன்னா நமக்கு ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கிடச்சா தான் தெரியும். ஸோ அதனால் நீங்கள் எதுக்கும் ரீடிங் காம்ப்ரஹென்ஷனும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. வெக்காபுலரியை பொறுத்தளவுக்கு சினானிம்ஸ், ஆன்னிம்ஸ், மிஸ்செல்ட், ஓடபிள்யூஎஸ்னால் ஒன் வேர்ட் சப்ஸ்டியூஷன், இடியம்ஸ், ஹார்மோனிம்ஸ் எல்லாமே படிச்சுக்கோங்க. பிளாக் புக்கை இருக்க டாப் 200 படித்தாலே எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் போதும். ஸோ பிளாக் புக் இருக்கிறவங்க அதை பார்த்து படிங்க. இல்லைனா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் டெலிகிராம் குரூப்பில் பிளாக் புக் அப்டேட் பண்ணுறேன். ஜென்ரல் அவேர்னஸை பொறுத்தளவுக்கு ஸ்டடி, ஜிகே, கரண்ட் அஃபேர்ஸ், ஹிஸ்ட்ரி, ஜியோகிராஃபி, பாலிட்டி, எக்கனாமிக், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, கம்ப்யூட்டர். இதில் கம்ப்யூட்டர் மட்டும் தனியாக 10 கேள்வி கேட்பாங்க. ஸோ கம்ப்யூட்டர் நீங்கள் ஃபுல்லாக படிச்சு தான் ஆகணும். ரொம்ப கேர்லெஸ்ஸாக விட்டுறாதீங்க. அதில் ஒரு 10 மார்க் ஈஸியாக எடுக்கலாம். ஸோ அது அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு மட்டும். அதுக்காக யூடிசிக்கு வராதான்னு கேட்டால் வரலாம். ஸோ நீங்களும் படிச்சுக்கோங்க. ஆனால் அசிஸ்டண்ட்க்கு போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறவங்க வந்து ஃபுல் ஃப்ளெஜாக படிங்க. ஒரு 10 மார்க் ஈஸியாக இருக்கக்கூடிய டாபிக் தான் கம்ப்யூட்டர். இதில் பார்த்தீங்கன்னா சிசிஆர்எஸை பற்றியும் கொஞ்சம் தெளிவாக பார்த்து வச்சுக்கோங்க. ஏன்னா அவங்க டிபார்ட்மெண்ட்டை பற்றியும் சில கேள்விகள் கேட்கலாம். ஏன்னா ஐசிஎம்ஆரில் வந்து அவங்க டிபார்ட்மெண்ட்டை பற்றி பேசுவாங்க. ஸோ ஐசிஎம்ஆர் மாதிரி இதுவும் ஒரு இன்ஸ்டியூஷன் தான். ஸோ இதுலேயும் கேட்கலாம். அதனால் பார்த்து வச்சுக்கோங்க. எக்ஸாம் ஃபீஸை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா குரூப் ஏ போஸ்ட்டுக்கு 1000 ரூபா, யூஆருக்கும் ஓபிசிக்கும். அது போக ப்ராசஸிங் ஃபீஸுன்னு 500 ரூபா, மொத்தம் 1500 கட்டணும். நான் குரூப் ஏ போஸ்ட்டுக்கு யாருமே எலிஜிபிள் இருக்க மாட்டேன் பெரும்பாலும். ஏன்னா அங்கே ஒன்று மாஸ்டர் டிகிரி முடிச்சிருக்கணும், அப்படி இல்லைன்னா எக்ஸ்பீரியன்ஸ் தேவைப்படுது. ஸோ குரூப் இ தான் நமக்கு. குரூப் இயில் பார்த்தீங்கன்னா
யூஆருக்கு ஓபிசிக்கு 500 ப்ராசஸிங் ஃபீஸ் 200 மொத்தம் சேர்த்து 700. இதில் உமனுக்கு எஸ்சி எஸ்டி பிடபிள்யூ கேண்டிடேட்ஸ்க்கு ஃபீஸ் கிடையாது. ஸோ அவங்கெல்லாம் இன்னும் கொஞ்சம் பயன்படுத்திக்கோங்க. இதை உமன்ஸு எஸ்சி எஸ்டி பிடபிள்யூ கேண்டிடேட்ஸ் இடபிள்யூஎஸ் கேண்டிடேட்ஸ்லாம் இன்னும் நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க இந்த இதை. ஏன்னா உங்களுக்கு இப்போ எக்ஸாம் ஃபீஸும் கிடையாது. ஸோ உங்களுக்கு ஒன்லி ட்ராவல் சார்ஜ் மட்டும் தான் எக்ஸாம் போகிறதுக்கு. ஸோ எல்லாருமே இந்த எக்ஸாமை அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணி முடிஞ்ச அளவுக்கு நல்லா படித்து இந்த இதில் போஸ்டிங் வாங்க பாருங்கள். அப்புறம் குரூப் சி போஸ்ட் பார்த்திங்கன்னா 200. அது போக ப்ராசஸிங் ஃபீஸ் 100, மொத்தம் 300. அதே தான் உமனுக்கு எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸு பிடபிள்யூ கேண்டிடேட்ஸ் இடபிள்யூ கேண்டிடேட்ஸ்க்கு ஃபீஸ் கிடையாது. அடுத்து சென்டர் ஆஃப் எக்ஸாமினேஷன். சென்டர்னு பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி சென்னையில் கொடுத்துருக்காங்க, அப்புறம் பாண்டிச்சேரியில் கொடுத்துருக்காங்க, அப்புறம் திருவனந்தபுரம் ஆர் கொச்சின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு எது ஓகேவோ அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு எது பக்கமாக இருக்கோ அதை பார்த்துக்கோங்க. ஒருவேளை திருவனந்தபுரத்துக்காரங்க பக்கம் அப்படிங்கிறதுக்காண்டி அப்ளை பண்ணிங்கன்னா கொச்சியிலையும் போட்டால் உங்களால் போக முடியுமாங்கிறத யோசிச்சுட்டு திருவனந்தபுரம் கொடுங்க. இல்லைனா சென்னையோ பாண்டிச்சேரியோ பக்கத்தில் இருக்கிறத பார்த்து கொடுத்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இந்த நோட்டிஃபிகேஷனை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் நான் கொடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். இதுக்கான ஃபுல் ஸ்ட்ராட்டஜி வீடியோ அப்ளை வீடியோ வேணுனாலும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் என்னென்னா இதான் என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோ. இந்த சேனல் ஆரம்பிக்கிறதுக்கான நோக்கம் என்னென்னா இந்த மாதிரி நல்ல நல்ல ஜாப் உள்ள டிபார்ட்மெண்ட்லேருந்து வர ஜாப் பற்றி நிறைய பேருக்கு தெரியறதில்ல. எல்லாருமே சிஜிஎல் சிஹெச்எஸ்எல் இப்படியே ஓடிக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஜாப்பும் இருக்குது. இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்லேயும் நம்ம வந்து அங்கே படித்தது அப்படியே இங்கே நம்ம ஃபாலோ பண்ணால் ஒரு வேலையை பிடிக்கலாங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி ஜாபை மட்டுமே நிறையா, அதாவது இந்த ஜாப் மட்டுமே இல்லை, நிறைய இந்த மாதிரி ஜாப்புகளை யூடியூப்பில் வீடியோவாக பண்ணி டெலிகிராமில் போஸ்ட் பண்ணி மூலமா நிறைய பேர் தெரியப்படுத்துங்கிறது தான் என்னோடய நோக்கம். இதை முழுமையாக பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். இதுக்கான ஸ்ட்ராட்டஜி வீடியோ அப்புறம் அப்ளை வீடியோவும் போட ரெடியாக இருக்கேன். உங்களுக்கு ஸ்ட்ராட்டஜி வீடியோ வேணுன்னா ஸ்ட்ராட்டஜி வீடியோ வேணும்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அப்ளை வீடியோ வேணும்னா அப்ளை வீடியோ வேணும்னு கமெண்ட் பண்ணுங்கள். இது மட்டும் இல்லை, சிசிஆர்எஸ் மட்டும் இல்லை, ஐசிஎம்ஆர்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது. அதுலேருந்தும் வேகன்சி போட்டாங்க. நிறைய பேருக்கு அது தெரியாமலே இருந்துச்சு. அப்புறம் எய்ம்ஸ்லேருந்து போட்டாங்க. நான் ஒரு சில சேனலில் சொல்லியிருந்தாங்க, பட் எல்லா சேனல்லையும் கவர் பண்ணாங்கன்னு தெரில. ஆனால் அது எல்லாராலையும் அப்ளை பண்ண முடியாது தான், 3500 எக்ஸாம் ஃபீஸுங்கிறதுனால. ஆனால் இந்த மாதிரி நிறைய சின்ன சின்ன டிபார்ட்மெண்ட்லேருந்து வருது. ஆனால் அது எனக்கு நிறைய பேர் தெரியல. சிஎஸ்ஐஆர்லேருந்து வருஷத்துக்கு சென்னையில் இருக்க 2 ஆஃபீஸ் இருக்குது. 2 ஆஃபீஸ்லேருந்து வருஷம் நோட்டிஃபிகேஷன் வருது. அது சில பேருக்கு தெரியல. இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் தெரியாமல் இருக்கிறதுனால இதை தெரியப்படுத்தணுங்கிறதுக்காக தான் இந்த சேனல். ஸோ ஃபாலோ பண்ணுங்கள், தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வீடியோவை நிறைய பேருக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு நம்ம இன்னும் நிறைய பெட்டரான வீடியோஸ் போடலாம். இது ஃபஸ்ட் வீடியோங்கிறதுனால நான் கொஞ்சம் திக்கி பேசியிருக்கலாம். என்னோடய எடிட்டிங் பேட்டர்ன் கொஞ்சம் உங்களுக்கு பிடிக்காமல் இருக்கலாம். எதுனாலும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம ஒவ்வொரு நாளுக்கு நாள் சேஞ்ச் பண்ணிகிட்டே இருப்போம். எல்லாம் சேர்ந்து படிப்போம். எல்லாருமே சீக்கிரத்தில் ஒரு நல்ல வேலைக்கு போகணுங்கிறது தான் என்னோடய எய்ம். இந்த எய்ம் ஜாப்ஸ் தமிழ் சேனலுக்கான எய்மும் அதான். எல்லாருமே ஒரு நல்ல வேலைக்கு போகணும். நம்ம சேனலில் தொடர்ந்து இந்த மாதிரி புது புது நல்ல நல்ல ஜாப்ஸ்க்கான வீடியோவும், எஸ்எஸ்சி ஆர்ஆர்பி இந்த மாதிரி வேலைக்கான வீடியோவும், எஸ்எஸ்சி ஜிடிக்கு ஒரு பெரிய பிளானே வச்சுருக்கிறேன். ஸோ ஜிடி சேனல் ஜிடி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்களும் அந்த சேனல் நல்லா ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் ஜிடி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அக்டோபர் மாதம் நோட்டிஃபிகேஷன் வந்ததுலேருந்து பரபரப்பாக எல்லோரும் படிக்க போகிறோம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். நல்ல நல்ல கண்டென்ட் உங்களுக்காக வந்துக்கிட்டே இருக்குது. தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் எய்ம் ஜாப்ஸ் தமிழ் சேனல்.